பாலா ஃப்ரம் சென்னை, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெசிபி எங்களுக்கு அமுச்சு விட்டதுக்கு. இன்னைக்கு பாலாவோட ரெசிபி செலக்ட் ஆயிருக்கு. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் பிஹைண்ட் செலக்டிங் ஹிஸ் ரெசிபி? ஆக்சுவலாக சீ ஃபுட் தான், நிறைய பேர் சீ ஃபுட் கேட்டாங்க. ஸோ ப்ரான் பேஸ்டு இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மங்களூர் இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு ரோஸ்டடு பவுடர் ஒன்று, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பவுடர் அலாங் வித் கோகனட் ஆயில் அண்டு ப்ரானு. அட்டகாசமான ரெசிபி, சூப்பர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் அண்ணா, அதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மங்களூர் இறால் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச இறால் 250 கிராம், காஷ்மீரி சில்லி 8 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 நம்பர், திருகிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1 நம்பர், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வெங்காயம் 1 நம்பர், தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு, குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மேரினேஷன் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிக்கலாம். சுத்தம் செஞ்ச இறால் சேர்த்தாச்சு. தென் இதிலே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் இந்த இறாலுக்கு தேவையான உப்பு, அப்புறம் எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக பேனில் வந்து ஒரு மசாலா பவுட்ரு. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ஜீரகம், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமா சார்? ஆமாம், ஓகே, ட்ரை ரோஸ்ட் தான். அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு. ஜென்ரலாக நம்ம கடுகு வந்து தாளிப்புக்கு தான் சேர்ப்போம். இந்த மாதிரி பவுடருக்கு வந்து ரொம்ப ரேர். ஆமாம் சார். ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதுதான் நுணுக்கங்கள். ஓகே, இதுதான் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், டேஸ்ட்டு கொடுக்கும், ஓகே, அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுத்ததாக மிளகு. ஆனால் மஸ்டர்டு எப்படி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ண ஷெஃப், அதோட பிட்டர்னஸ் வராதா கொஞ்சம்? அது ஒரு டேஸ்ட் தான். ஓகே, இப்போ ஈவன் வெந்தயத்துலேயும் ஒரு தோற்பு இருக்கும், எல்லாம் கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டு தான். ஓகே, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் இந்த பைடிங் சில்லின்னு சொல்லுவோம்ல, பைடிங் சில்லி, காஷ்மீரி சில்லி, இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும், பட் காரம் கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெசிபியோட மெயின் ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷெஃப் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரை ரோஸ்ட் தான். ஆமாம். அடுத்ததாக மல்லி, வர மல்லி, தென் கொஞ்சம் கார்லிக், உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆக்கிடணும். இது வந்து நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றி அரைக்கல. ஓகே, ஸோ அதனால் நல்லா அதில் உள்ள மாய்ஸ்சர் எல்லாமே போயிடணும். ஓகே, அந்த அளவுக்கு நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் திருகின தேங்காய். ஓகே, இப்போ இதில் மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு ரோஸ்ட் ஆயிரும்ல ஷெஃப், ஆனால் இந்த கார்லிக் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா? அவ்வளோதான், கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, அப்படியே நல்லா உங்களுக்கு ஆக்சுவலாக சின்ன கார்லிக்காக இருக்குது, அப்படி ஓகே. பெருசாக இருந்துச்சுன்னா 2 கூட வெட்டிக்கலாம். ஓகே, அதில் உள்ள மாய்ஸ்சர் போகணும், அவ்வளோதான். அதே மாதிரி தேங்காயும் லைட்டாக ப்ரௌன் ஆகும். அதில் உள்ள இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பவுடர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அதாவது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அந்த ட்ரை கோகனட், ஆமாம், அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் இருக்கும். வெரி நைஸ். அது இல்லாமல் நம்ம இப்போ மேரினேஷன்லையும் வந்து வெறும் லெமன் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெமனோட ஃப்ரேக்ரன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த ஃப்ளேவரும் ஜாஸ்தி இருக்கும். ஆமாம், ஜென்ரலாக ஆக்சுவலாக மங்களூரியனில் வந்து அந்த ஸ்டைலில் புளி சேர்ப்போம். புளிக்கு பதிலாக இப்போ எலுமிச்சம்பழம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. எஸ், இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சாச்சு. ஷெஃப் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் த கார்லிக் ஹஸ் காட்டன் வெரி நைஸ்லி ரோஸ்டட். அதனால தான் நம்ம இதை அரைச்சும் போதும் அது நல்லா பவுடரியாக இருக்குது ஷெஃப். நைஸ். ஆமாம், அவ்வளோதான். ஓகே, தென் இந்த ஒரு சைடு வந்து ப்ரான் ஊற வச்சுருக்கோம். தென் பவுடர் நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஓகே, சீ ஃபுட் ப்ளஸ் கோகனட் ஆயில் ஒரு நல்ல ஒரு அருமையான காம்பினேஷன். அதுவும் ப்ரானுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். சூப்பர். தென் இதில் வந்து
நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு, தென் அப்புறம் அதிலே வந்து வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அந்த பவுடர்லேயும் சேர்த்துருக்கோம். இதில் தாளிப்பு லைட்டாக சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த பைடங்கி சில்லி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சில்லி சேர்த்துக்கலாம். பட் நார்மல் சில்லி போடுறோம்னா அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதில் காரம் இருக்கும். இப்போ இதில் வந்து காரம் ஜாஸ்தி இல்லை, ஏன்னா செஃப் சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கோம், அதுவும் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ த கலர் தட் யூ see is all that இல்லைங்களா? ஆமாம். இதன் அடுத்ததாக அந்த ப்ரான், இந்த ஊற வச்ச இறால சேர்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இறாலில் வந்து லைட்டாக அந்த வாட்டர் இருக்குல்ல, அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளேம் வருது. ஓகே, அவ்வளோதான். குட். நைஸ். தென் அடுத்ததாக இதுலேயே வந்து தக்காளி, நறுக்கின தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்டார்டர் மாதிரியா ஷெஃப்? அதாவது லைக் தொக்கு மாதிரி வரும். ஓகே, கொஞ்சமாக மிளகாய் தூள், அதாவது பொடி இல்லாமல் மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆயிரும். அவ்வளோதான் டைம். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணாலும் ரப்பரி ஆயிரும். ஓகே, ஸோ தட் கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும். Okay. உங்களுக்கு நம்ம இறால் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா உங்களுக்கு ஓகே, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ லாஸ்ட்ல நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ண வேண்டியதால இப்போ ஆமாம், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த அரைச்ச பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சேம் ரெசிபி வெஜ் லவர்ஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு செஞ்சீங்கனாலும் சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர் ஷெஃப். ஸோ அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுட்டாலே நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிம் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம்னா உங்களுக்கு அட்டகாசமாக ரெடி ஆயிரும். ஜென்ரலாக நம்ம சவுத் இந்தியன் பேலட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு புளி காரம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மசாலாவில் ஒரு காரம் இருக்கும், புளிப்பு சேர்த்தாச்சு, உப்பு எல்லாமே அட்டகாசமாக இந்த ஃப்ளேவரோட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். மங்களூர் இறால் வறுவல் எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாம். பவுலில் சுத்தம் செஞ்ச இறால், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கடாயில் ஜீரகம், கடுகு, மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், வரமிளகாய், வரமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறணுன்னா அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை தாளித்து ஊற வச்ச இறால், தக்காளி சேர்த்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து பெரட்டிட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு அரைச்ச பொடி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சோன்னா மங்களூர் இறால் வறுவல் தயாராகிடும். அப்சல்யூட்லி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ரெசிபீஸ், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ரேஷனலாக ஃபாலோ பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே எங்களுக்கு அமுச்சு விடுங்க. ஷெஃப் இஸ் கோன் டு செலக்ட் யுவர் ரெசிபி அண்ட் மேக் இட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.